சிக்கன் பிரியாணி 2 வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ பண்ணலாம். ஓகே. இல்லை ஒரு பிரியாணி வாங்கினாங்கன்னா அது கூட ஒரு சில்லி சிக்கன். Searching for greatness in a sea of the dying and shameless, a sea of the aimless. I don't wanna be one of the nameless. I'ma wake up with the mindset that one day I'm gonna make it, and I don't think I'll be fine if I don't break my limitations. Don't try to stop me, I exist to write my own story. I'll make a decision if I want some peace or if I want the glory. Yeah, don't want a life that is complacent or ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தென்றல். நம்ம இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் ரிவ்யூ தான் கொடுக்க வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு ஸ்பெஷலான ரெஸ்டாரண்ட்டுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நெய் அப்படின்னு யூஸ் பண்ணாலே அவங்க ஹட்சன் அப்படிங்கிற பிராண்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்ல சுத்தமான செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுமே குவாலிட்டி வைஸாக காம்ப்ரமைஸே பண்ணாமல் தான் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது என்னென்ன மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கிச்சன்லேயும் போய் பார்க்கலாம். தென் ஃபுட்டு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நான் டேஸ்ட் வைஸாக ரிவ்யூவும் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு என்ன ஆஃபர் கொடுக்க முடியுங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்ட்ரோலேயே சொன்ன மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிச்சனில் என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம், அதாவது குவாலிட்டியாக எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்ஷஸும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க டிஷ்ஷஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வருது. நான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறத டேஸ்ட் ரிவ்யூவும் கொடுத்துட்றேன். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு, அதாவது நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு என்ன ஆஃபர் வாங்கி தர முடியும் அப்படிங்கிறதையும் நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். என்ன டிஷ்ஷுங்க இது? இது வந்து ஈரோடு சிக்கன். நம்ம கையில் எடுத்து டேஸ்ட் பார்க்குறது தாங்க நல்லாயிருக்கும். சிக்கன் நல்லா வெந்திருக்குதுங்க பாருங்கள். மேலே நல்லா ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக இருக்குதுங்க. உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி நிறைய போட்டு டிஷ்ஷு செமையாக கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. முந்திரியோடு சேர்த்து சிக்கன் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே தனியாக தெரியுதுங்க. ரெண்டாவது, நம்மளோட மிளகாயோட ஃப்ளேவரும் லைட்டாக இறங்கியிருக்குது. ஆனால் அந்தளவுக்கு காரமும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இன்னும் நம்ம மெயின் டிஷ் பிரியாணி இன்னும் இல்லை. பிரியாணி வந்ததுன்னா அது கூட இதெல்லாம் கம்பைன் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். அவங்ககிட்ட கொடுத்த 2 டிஷ்லேயுமே அவங்க முந்திரி மெயினாக தூவி இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டை பொறுத்தளவுக்கு சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரியாக இருக்கும் தெரியுங்களா தொண்டையில், அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் ஒரு நார்மலாக நம்ம ஒரு ஹோட்டல்லையோ இல்லை வீட்லேயோ சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து நம்ம மெயின் டிஷ் பிரியாணி வந்துருச்சுங்க. பிரியாணி சூப்பராக சர்வ் பண்ணியிருக்காங்க. ஒரு பவுலில் பிரியாணி போட்டு லெக் பீஸ் ஒன்று இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு எக் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிரியாணி மனம் சூப்பராக இருக்குதுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸ்பூன் செட் ஆகாது. தயிர் பச்சடி, கிரேவி நல்லா கெட்டியாக கொடுத்துருக்காங்க. பிரியாணி உண்மையாக செமையாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. ஒரு என்னென்னு சொல்கிறது, ஓவர் காரம் இல்லாமல், ஒரு சில பக்கம் காரம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், அப்படியெல்லாம் இல்லாமல் நார்மலாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த ஆயிலோட குவாலிட்டி தனியாக தெரியுது. பிரியாணி நம்ம ஸ்டைலில் சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கனும் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். பிரியாணி லெக் பீஸு எக்கு அந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட் காம்போங்க. செம்ம டேஸ்ட்டு. உண்மையாக சொல்ல போனால் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன், நம்ம புளியம்பட்டி சைடு உருப்படியாக பிரியாணி எங்கேயும் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி. நம்ம பசங்களோட கேங்காக வந்து சாப்பிட்றதுக்கு மஸ்ட் ட்ரை டிஷ்ஷுன்னே சொன்னாங்க இந்த பிரியாணி. நம்ம ஏரியாவுக்கு இது ஒர்த்து. இவங்ககிட்ட நம்ம கட்லா ஃபிஷ்ஷை சொல்லியிருந்தாங்க. அதுவும் அதே மாதிரி தான் நல்லா வெந்திருக்குது. மேலே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக பாயில் ஆகிருக்கு.
ஒரு சில பக்கமெல்லாம் அந்த மீனில் அந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லுன்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி அடிக்கும். பட் இங்கே அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லைங்க, நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மசாலா வேறு லெவலில் போட்டு கொடுத்துருக்குறாங்க. பிரியாணி கிரேவி தயிர் பச்சடி போட்டாங்க, அது கூட ஃபிஷ்ஷு, சிக்கன் லெக்கில் கொஞ்சம் பீஸு, முட்டை தனியாக சாப்பிடலாம், ஃபிஷ்ஷோடு சாப்பிடக்கூடாது. அதுக்கு மேலே சாப்பிடுவாங்க. இவங்ககிட்ட பிரியாணி மஸ்ட்டு ட்ரை சொல்லலாம், இப்போ வரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஈரோடு சிக்கனும் மஸ்ட்டு ட்ரை சொல்லலாம். நாட்டுக்கோழி நல்லா சுட சுட கொடுத்துருக்குறாங்க. எனக்கு இவங்ககிட்ட நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் தெரியலைங்க, எல்லாமே சூப்பராக பாயில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வீட்டிலலாம் நாட்டுக்கோழி செஞ்சுருந்தால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வேகாமல் இருக்கும். இந்த டிஷ்ஷு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, நாட்டுக்கோழி ஃப்ரை. பன்னீர் டிக்கா வந்துருச்சுங்க. பன்னீர், ஆனியனு, டொமேட்டோ, குடமிளகான்னு நினைக்கிறேன், ஆமாம், இது எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் பன்னீர் டிக்கா ட்ரை பண்ணிட்டேன், உண்மையாக செம்மையாக பிடிச்சிருக்கு. பன்னீர் எனக்கு எப்பவுமே பிடிக்குங்க, அந்த பன்னீரோட டேஸ்ட் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். பட் டிக்காவாக நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அந்த தக்காளியோட ஃப்ளேவரு, குடமிளகோட ஃப்ளேவரு, வெங்காயத்தோட ஃப்ளேவர் ப்ளஸ் பன்னீரோட டேஸ்ட்டு, நானும் காம்பினேஷன் வெறித்தனம். இந்த டிஷ்ஷஸ் சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்காக லெமன் சோடா சொல்லியிருக்கேன், சால்ட் அண்ட் ஸ்வீட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கஸ்டமராக நீங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டி எதிர்பார்க்குறீங்களோ அதை விட அதிகமாகவே இருக்குது. ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ரெஸ்டாரண்ட் சைடு வந்தாலும் ஃபுட்டு வந்து ஒரு நீட்டான சர்வ் இருக்கணும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ஒர்த்தாக இருக்கணும், ஒரு என்ன சொல்கிறது நம்ம வந்துட்டு போகிறதுக்கு சௌரியமாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பேசிக் எக்ஸ்பெக்டேஷனோடு தான் வருவீங்க. இது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுது. ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இவங்க என்னென்னு சொல்கிறது, முன்னாடியும் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, சைடுலேயும் பார்க்கிங் தனியாக கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற டைமில் பார்த்திங்கன்னா பிக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் வச்சு மேட்ச் பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆகட்டும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பார்ட்டி ஹால் தனியாக இருக்குது. இவங்க ஃபுட் எல்லாமே குவாலிட்டி வைஸாக பெஸ்ட்டாக இருக்குது. அந்த ஆயில் நான் ஆல்ரெடி சொன்னேன், பிராண்டட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹாட்சன் பிராண்ட் நெய் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம பிரியாணி மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருந்தீங்க. நான் மட்டும் இல்லை, ஒரு கஸ்டமராக நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களுக்கு இதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஃபாலோவர்ஸுக்கும் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றின ஒரு இன்ட்ரோ வந்து இங்கே இருக்கிற அண்ணன் வந்து சொல்லுவார், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ராயல் ரெஸ்டாரண்ட்டை பற்றின இன்ட்ரோ வந்து மக்களுக்கு சொல்லிடுங்க. ராயல் ரெஸ்டாரண்ட் வந்து சத்தி மெயின் ரோடு, அதாவது அன்னூர் டு சத்தி மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு, பசூர் பக்கத்தில். இது இப்போ நாங்கள் ஆரம்பித்து ஒரு 4 மாதம் ஆச்சுங்க. இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம எடுத்துருக்குறோம். சரிங்களா. இங்கே வந்து ஃபுட்டு மெயினாக வந்து ஃபுட்டு தான் வந்து ஃபுல் டைம் கான்செப்டாக வச்சு நல்ல ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நாட்டுக்கோழி, மட்டன், பிராய்லரில் எல்லா இதுவுமே, தந்தூரி ஐட்டம்ஸு, வெஜ்ஜில் வந்து பன்னீர் டிக்காலிருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து ஃபுட்டை வந்து எங்கேயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல, எங்கேயுமே நோ காம்ப்ரமைஸ்னு. பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறது ஒவ்வொரு பொருளுமே நல்ல பிராண்டட் ஐட்டம் தான் வாங்குகிறோம். பார்த்திங்கன்னா நெய் யூஸ் பண்ணுறதே ஹட்சன் தான் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி ஆயில் ஆகட்டும், மளிகை சாமான் ஆகட்டும், எல்லாமே அன்னன்னைக்கு. காய்கறியெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷு டெய்லியுமே போடுறாங்க. நீங்கள் வந்து ஒரு நாள் 2 நாளுக்கு அப்படி இல்லை, டெய்லியுமே காலையில் போய் என்ன தேவையோ காய்கறியோ அதுக்கு தகுந்தாப்பில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ ஒரு நாள் வச்சு அதனால் அதுமாதிரி கோழியும் பார்த்தீங்கன்னாவே வந்து சிக்கனும் இங்கேயே வச்சுருக்கோம். நாட்டுக்கோழி மட்டும் பிராய்லர் ஆகட்டும் எல்லாமே இருக்கும், ரெடி டு குக் மாதிரி. இங்கேயே வேணுன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். தண்ணி பார்த்தீங்கன்னாலும் நார்மலாக வந்து நம்ம பைப்பில் அந்த மாதிரிலாம் பிடிக்காம ஆர்ஓ பிளான்ட் இங்கேயே இருக்குது. ஸோ ஓன் ஆர்ஓ பிளான்ட் இருக்குது. நம்ம அதிலிருந்து தான் தண்ணி சமைக்கிறதுக்கும் அதான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ட்ரிங்கிங்கே எல்லா கஸ்டமருக்கும் அதான் கொடுக்குறோம். வர கஸ்டமர் வாட்டர் கேனில் தண்ணி வாங்காட்டி ஒரு நம்ம தண்ணி கொடுக்குறோம். தண்ணி கொடுக்குறதுலனும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஆர்ஓ பிளான்ட் இருக்கிறதுனால தண்ணி அதில் நம்ம கொடுத்துறோம். நம்ம போய் எங்கே சாப்பிட்டாலும் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே கொடுக்கணும். ஆமாம், கண்டிப்பாக அதுதான் மெயினாக பண்ணிகிட்ருக்குறோம்.
ஏன்னா நான் எல்லா பக்கம் நம்மளும் ட்ராவல் பண்ணுறோம், எங்கே வேணாலும் போய் சாப்பிட்றோம். பிடிச்சிருந்தா தான் நம்ம அடுத்த தடவை போவோம். ஸோ அதனால் அதுதான் மெயின் கான்செப்ட். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நோ காம்ப்ரமைஸ் இங்கே பொறுத்த வரைக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. ரெஸ்டாரண்ட்டில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிரியாணி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது நம்ம ஏரியாவில். ஆனால் நம்மக்கிட்ட ரெகுலராக பிரியாணி அவைலபிள் இருக்குங்களா? கண்டிப்பாங்க. இது வந்து ரெகுலராக பிரியாணி நம்ம மாஸ்டர் வந்து நல்லா பிரியாணி மாஸ்டர். ஓகே. நல்லா பிரியாணி சமைப்பாப்பிளிங்க. ஸோ அவர் டேஸ்ட்டு வந்து நம்ம ஆரம்பிச்சோன்னா அவரை வந்து எல்லாத்தையும் சமைக்க சொல்லி என்னென்னலாம் சமைக்கிறாருன்னு பார்த்தாலும் பிரியாணி நல்லா பிடிச்சதுனால அது ரெகுலராக வந்து நம்ம பிரியாணி பிளான் பண்ணிட்டோம். நானும் வியூவர்ஸ்கிட்ட ஆல்ரெடி சொன்ன விஷயம் என்னென்னா இந்த பிரியாணி வந்து மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஓகே. ஏன்னா நான் புளியம்பட்டி, அன்னூர் இந்த சரௌண்டிங்கில் இந்த மாதிரி பிரியாணி டேஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுத்து எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அதனால தான் சொன்னேன். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன டிஷ்ஷஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டீங்க. அதாவது நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன டிஷ்ஷஸ் எல்லாம் கொடுக்குறாங்களோ அதை வந்து குவாலிட்டி வைஸாக காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொடுக்குறேன். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு ஸ்பெஷல் ஐட்டம்ல ஏதாவது இருக்குமில்ல? நம்ம ரெஸ்டாரண்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஈரோடு சிக்கன் சொல்லிட்டு நம்ம இங்கே போடுறோம். ஓகே. அது வந்து இப்போ நிறையா பேர் கஸ்டமர் வந்து திருப்பி அதுக்கே வர்றாங்க. ஈரோடு சிக்கனுக்கே வர்ற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ நம்ம டிக்கா ஐட்டம் போடுறோம். இந்த ஏரியாவில் பார்த்தா டிக்கா போட்டிருக்க மாட்டாங்க. நார்மலாக தந்தூரி கிடைக்கும், கிரில்லு கிடைக்கும், அந்த மாதிரி. நம்ம டிக்காவில் வந்து இப்போ வெஜ்ஜில் பன்னீர் டிக்கா போடுறோம். ஓகே. சிக்கன் டிக்கா போடுறோம். ஓகே. ஸோ டிக்கா ஐட்டம்ஸும் நம்ம மெயினாக போடுறோம். இப்போ நாட்டுக்கோழியில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஆசாரி வறுவல். ஓகே. ஸோ சட்டிக்கறி. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோங்க. மட்டன், ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸில் எல்லா ஐட்டம்மு. ஸோ இதெல்லாம் வரும். அப்புறம் இது வந்து மோத்திமால் சிக்கன், அதுவும் நம்ம நல்லா போயிட்டுருக்கு. ஈரோடு சிக்கன் ப்ளஸ் இதுவும் மோனிகா சிக்கனும் ரெகுலராக வந்து சாப்பிட்டவங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஏரியாவாக இருக்குது. சத்தி டு கண்டிப்பாக அன்னூர் டு புளியம்பட்டி கேப்பில் இருக்குது. சில கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்றத விட டோர் டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்குறேங்க. இன்னொரு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து டோர் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்போ வந்து நம்ம பெருசாக போர்டு இன்னும் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் நோட்டீஸ் எல்லாமே பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக டோர் டெலிவரி பிளான் பண்ணியிருக்கோம். பட் இப்போவே கொடுத்துட்ருக்கோம். இப்போ தெரிஞ்சவங்க கூப்பிட்றாங்க, நம்ம கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து டோர் டெலிவரி வந்து இருக்குது. ஓகே. ஓகே. ஃபைனலாக நம்ம கான்செப்ட் வந்துடுவோம். நம்ம ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு வருவாங்க. கண்டிப்பாக. அப்படி ஷேர் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு உங்களால் என்ன ஆஃபர் கொடுக்க முடியும்? கண்டிப்பாங்க. அதை ஒரு ஆல்ரெடி இப்போ நம்ம ஆஃபர் மாதிரிலாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே. கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு வந்தாங்கன்னா 2 பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீ. சிக்கன் பிரியாணி 2 வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ பண்ணலாம். ஓகே. இல்லை ஒரு பிரியாணி வாங்கினாங்கன்னா அது கூட ஒரு சில்லி சிக்கன். ஓகே. ஒரு காம்போ மாதிரி. ஓகே. ஓகே. ஒரு சிக்கன் பிரியாணி வித் சில்லி சிக்கன் காம்போ மாதிரி கொடுக்கலாம். ஓகே. நம்ம ஃபாலோவர்ஸ் இந்த ஆஃபர் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிவிட்டு கொண்டு வந்து காமிச்சிட்டு நீங்கள் பிரியாணி வாங்கினீங்கன்னா ஒரு பிரியாணி வாங்கினீங்கன்னா ஒரு சில்லி வந்து காம்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் 2 பிரியாணி வாங்குறீங்க அப்படின்னா அடிஷனலாக ஒரு பிரியாணி ஃப்ரீயாக காம்போ பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபரை நம்ம ஃபாலோவர்ஸ் புளியம்பட்டி அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லிக்கிறோம். நன்றிங்க.